ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் சாஃப்டான ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. கருகின ஸ்மெல் வரக்கூடாது. நல்லா பார்த்து வறுத்தெடுங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் பால் ஊற்றுங்க. பால் நல்லா சூடாகி வரவும் 1/2 கப் சுகர் போடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரவும் வறுத்தெடுத்த அரிசி மாவை இதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. கட்டி சேராமல் கிளறுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வருது. நல்லா கிளறி விடுங்க. இப்போ சரியான பதத்துக்கு இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வைக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவி, மாவுலையும் நெய் தடவி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். உருண்டையாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி தட்டையாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தட்டையான ஷேப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. கையில் நெய் இருந்தால் அந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நெய் தடவிக்கோங்க. ஒரு கடாயில் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி எடுத்த மாவுருண்டையை முன்ன பின்னும் நல்லா தேங்காய் படும்படி பிரட்டி எடுங்க. எல்லா பக்கமும் தேங்காய் படணும். இப்படி நம்ம எல்லா உருண்டையும் பிரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்து தேங்காயில் எடுத்து சாப்பிடும்போது ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் பிரட்டி எடுத்து அது மேலே முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் தேங்காயும் சேர்த்து ஸ்வீட்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும்.